யாரா இப்படி அழுவுறது? இவ பாட்டை கேட்டா எனக்கு தலையே சுத்துது. பாட்டோட டியூனே மாத்திட்டா. அந்த பொண்ணு யாரும் இல்ல பூலோகம் வேண்டும் அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். சான்ஸே இல்ல. அவ கண்டிப்பா நம்ம ஊர் பொண்ணா இருக்க முடியாது. அப்படியே இருந்தா நமக்கு தான் வைக்க கேடு. அவ ஆக்சுவலா நம்ம ஊர் பொண்ணு தான். ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. அவளை எப்படி உனக்கு தெரியும்? அவ என்ன காப்பாத்தினா. என்ன? அப்ப நாங்க காப்பாத்தினது? ஹலோ ஹலோ, ஷின்பா குரூப் சார்பா உங்களை வரவேற்கிறேன். உங்களை இவ்வளவு சீக்கிரமா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க நினைக்கவே இல்லை. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ சார். ஹலோ. உங்க புள்ள ரொம்ப அழகாவும் மரியாதை தெரிஞ்சவனாவும் இருக்கான். அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கான். உங்க பொண்ணு ஹாசினியை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். அவளை கூட்டிட்டு வரலையா? எவ்வளவு சொல்லி அவ எங்க கூட வரல. இந்த ஊரை சுத்தி பார்க்க அவ தனியா கிளம்பி போயிட்டா. இந்த காலத்து பொண்ணாச்சே, அவ சுதந்திரமா இருக்கதான் விரும்புவா. அவளை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் எனக்குள்ள இவ்வளவு ஆர்வம். அவளை பார்த்தா உங்களுக்கே புரியும். மேடம், எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓகே, நம்ம கிளம்பலாமா? ஷின்வா குரூப் 2020க்குள்ள அடைய வேண்டிய லட்சியங்கள் இதுதான். நம்பர் 1, இன்ஷியா நகரத்தை சவுத் கொரியாலேயே மிக சிறந்த டூரிஸ்ட் ஜோனா மாத்துறது. 2வது, உலகத்திலேயே சிறந்த 7 ஸ்டார் ஹோட்டலை கட்டி அதன் சுற்றுவட்டார பகுதியை ஏசியாலேயே சிறந்த பொழுதுபோக்கு பூங்காவா மாற்ற போறோம். இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுக்கு ஜேகே குரூப்போட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. இந்த கனவை கூடி சீக்கிரமே நாங்கள் நினைவாக்கி காட்டுவோம். மேக்காவ் நகரத்துக்குள்ள இன்னொரு புது லாஸ் வேகஸை உருவாக்குறது தான் எங்க குறிக்கோள். ஷின்வா குரூப்போட ஜேகே குரூப் இணைஞ்சதுனால 2 நிறுவனங்களும் லாபம் அடைய போறது நிச்சயமா உறுதி. எங்களோட நிறுவனங்கள் மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான வர்க்கர்ஸும் பயனடைய போறாங்க. கொரியாவோட சரித்திரத்தில் இது நிச்சயமா இடம் பெற போகுது. பிரசன்டேஷன் அருமையா இருந்தது. ஏய், எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். ஓகே ஜான்சி, உனக்கு தெரியுமா இங்க ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்கு. சீக்கிரம் வாங்க. ரெஸ்டாரண்ட் நல்ல கிளாஸா இருக்கு. வெல்கம் சார். என்னாச்சுடா, சீட் இல்லையா? டோன்ட் வரி படி. ஜேசனோட பேரை சொன்னா எந்த ரெஸ்டாரண்ட்லயே சீட் கிடைக்கும். வேற இடம் பார்க்கலாம். ஏன் இட்டாலியன் ஃபுட்டு சாப்பிடணும் போல இருக்கா? ஓஹோ, அப்படியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, வாங்க போலாம். ஆனா MMS வந்திருக்கு. யாரும் பிரிப்பா? ஓகே, நம்ம டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷின்வா குரூப்போட ஜேகே குரூப் இணைஞ்ச சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலாம். Are you okay? ஏன் கேக்குற? இந்த ஊரு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? திரும்ப திரும்ப வரதுக்கு சான்ஸ் கிடைக்காதுல்ல. எனக்கு
இந்த மாதிரி இடத்துல சுத்தி பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அடுத்த பிளான் என்ன? ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை. எனக்கு ஜேசனை பார்க்கணும் போல இருக்கு. அவனை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்கணும் தோணுது. அப்புறம் அவனுக்கு ஒரு ஹலோ சொல்லணும்னு கூட ஆசையா இருக்கு. எனக்கு அது போதும். வேற எதுவும் இல்லையா? உன்கிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஜோ. ஒருவேளை ஜேசன் என்னை இக்னோர் பண்ணணும்னு நினைச்சானா, எங்களுக்குள்ள நடந்த எல்லாமே வெறும் கனவுன்னு நினைக்க வேண்டியதான். நீ ஏன் அப்படி நினைக்கிற? நானும் உன்னை போல நினைச்சிருந்தா இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். என்ன? நீ எனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ எதிர்பார்த்த அளவுக்கு என்னால நடந்துக்க முடியல. என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. அதனால நீ நம்பிக்கையோட இரு. நடக்க போறத சந்திக்க தயாராயிரு. சரி, குட் நைட். ஓகே ஓகே, போதும், நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. நீ மட்டும் என் கம்பெனியோட ஆளா இருந்தா இந்நேரம் உன்னை வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிருப்பேன். தப்பிச்ச. மார்னிங் 10 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க. 11 மணிக்கு நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கான ஃப்ளைட் ரெடியாக இருக்கும். 5 மணிக்கு உங்களுக்கு மேயர் கூட மீட்டிங் இருக்கு. அப்புறம் தயங்காம சொல்லுங்க, ஏன் வார்த்தையை மென்னு முழுங்குறீங்க? உங்க கூட பேசணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு டைம் இல்லை. அவங்க நேற்றுல இருந்து காத்துட்டு இருக்காங்க. என் ஸ்கெடியூல் பற்றி உங்களுக்கு தெரியல. எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிட்டு அவங்கள போய் என்ன மீட் பண்ண சொல்லுங்களா? நீங்கள் சொன்னால் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணிடவா? வேண்டாம் சார். ஏய், கோல்ஃப் கோர்ஸை இப்படி இல்லாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க? சே, இன்னைக்கு நாளை சரியில்லை. இவன் ஃபோன் பண்ணுறான். சொல்லு தம்பி. இந்த மாதிரி இடத்துக்கு நம்மள மேயர் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன அத்லீட்டா? ஐம் சாரி சார். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? ஹேய் யோ, எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய்டா. உன்னை எப்படியாவது பார்க்கணுங்கிறதுக்காக தான் போய் சொல்லி இங்கே வரவழைச்சோம். இல்லை, ரொம்ப பிஸி ஆகிட்டியாமே. நல்லா இருக்கீங்களா? எங்களை விட நீ தான் வேண்டாம் வெறுப்பா வந்த மாதிரி தெரியுது. என்னடா சொல்ற? அவன் எப்படி நினைப்பான்? ஏய், ஜான்சி எங்க கூட தான் இருக்கா. ஆக்சுவலி ஜான்சி தான் உன்னை பார்க்க ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வந்தா. அவளை மீட் பண்ணியா? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? என்ன? இனிமே நான் அவளை பத்தி யோசிக்க விரும்பல. ஜேசன், அதனால தான் இன்னும் அவளை கான்டாக்ட் கூட பண்ணாம இருக்கியா? அப்போ உனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவளுக்காக என்னோட முக்கியமான வேலையெல்லாம் வர்றதுக்கு நான் தயாரா இல்லை. என்னடா வளர்ற? நீ சீரியஸா தான் சொல்றியா? அவளை பத்தி பேசதான் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தீங்களாடா? அவளுக்கு துரோகம் பண்ண பாக்குறியா? டேய், நீங்களாம் பொண்ணுங்க கூட பழகிட்டு அவளுங்களை கழட்டி விடுறது இல்லையா? நான் பண்ண மட்டும் தப்பா தெரியுதா? நாங்க பொண்ணுங்களை கலட்டி விட்டுருக்கோம். ஆனா உன்ன மாதிரி இல்லடா. டேய் கூல்டா. விடுடா என்ன? ஏய், அவளை லவ் பண்ணாலும் சொல்லும்போது நீ என்ன சொன்ன? அவளை கடைசி வரைக்கும் உண்மையா லவ் பண்ணுவேன்னு சொன்னியா இல்லையா? நான் சொன்னா நீ நம்பிடுவியா? வாழ்க்கை முழுக்க நான் அவளுடைய வாழ்வை நினைச்சது உன்னோட தப்பு. உன்னால ஜான்சிக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? எந்திரா. இவன் கொஞ்சம் அமைதியாகிரு. என்னால எப்ப அமைதியா இருக்க முடியும்? அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? இந்த மாதிரி நடக்கும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட வார்ன் பண்ணியிருந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. உன் சுயநலத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களாம் அவளோட பாடி கார்டா? எப்போத்துல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்க? நீ தேவையில்லாம பேசுற. ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில் பார்க்க வந்தீங்களா? பார்த்துருப்போங்க.
அதை விட்டுட்டு அவளை பத்தி பேச வந்திருந்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. நீ ஏன் எப்படி மாறிட்ட? 7 லட்சம் சின்ன 7 லட்சம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவளுக்காக நான் என்னோட தொழிலாளர்களை விட முடியாது. இதெல்லாம் அவங்க நன்மைக்காக தாண்டா. கம்பெனி பொறுப்பை என்னோட தொழிலை சுமத்திருக்காங்க. பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. Unbelievable challenge, unimaginable reality. Asia's Venice. Xinhua stands for the legend. ஏய் ஜான்சி, ஜேசன் எங்க? ஏன் ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்றது, அவன் உண்மையிலேயே ரொம்பவே மாறிட்டான். ஜான்சிக்கு உண்மை தெரியணும்ல. என்னன்னே தெரியல, புதுசா ஏதோ பேசிட்டு இருக்கான். ஒரு வேலை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கலாம். அவன் என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்னால. ஆமா, அதே தான் சொன்னான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஜேசன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நானே கேட்டுக்கிறேன். சரி, இந்த டாபிக் விட ஜான்சி. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சாபுத்ரி சாபுத்ரி யே சாபுத்ரி யே. ஓ, இல்லடா, நீ அங்க போடா. இல்ல நான் போடா. 10 9 8 7 6 5 4 3 2 1. நான் வந்துட்டு இருக்கேன். Venice, the city of flowers. ஆஸ் அ ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா? கேளு. அவளை ஒரு தடவை மீட் பண்ணி பாரு. முடியாது, நேற்று சொல்லிட்டேனே. உன் ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டேன். நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற இதை கூட அவனால் புரிஞ்சிக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டியா? நான் உன் கூட ஏர்போர்ட் வரைக்கும் வரலாம்னு நினச்சேன். நான் இங்கே குட் பை சொல்லலான்னு வந்தேன். அப்படியே உன்கிட்ட இன்னொரு விஷயமும் பேசணும்.
நடந்த எல்லாத்தையும் என்னால மறக்க முடியுமான்னு தெரியல. இந்த துக்கத்துல சந்தோஷம் என்னன்னா உன்னை நான் என் லைஃப்ல மீட் பண்ணதுதான். நான் போயிட்டு வரேன். இல்ல, அப்படி நடக்க விட மாட்டேன். ஜேசனோட உன்னை மீட் பண்ண வைக்காம உன்னை போக விட மாட்டேன். ஜோ, நீயா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்ன விஷயம்? இப்போ என் கூட நீ வரணும். இந்த நேரத்துலயா? இவ்ளோ ஏர்லி மார்னிங் எழுந்து வாக்கிங் போறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வந்துட்டோம். ஆ? இங்க இருந்து நீ தான் தனியா போகணும். ஜேசன் அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் இருக்கான். அவனை மீட் பண்ண வைக்க தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டே வந்தேன். ஜோ, ஜேசன், நான் உன்னை பார்க்க தான். தெரியுது. என்ன வேலையா வந்தியோ முதல்ல சொல்லு. உங்க அப்பா இறந்து போனதை கேள்விப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படியா? ஆனா இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கியா? இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்ன? இப்பதான் என் வாழ்க்கையில சந்தோஷமே ஆரம்பிச்சிருக்கு. என்னோட வேலையில ரொம்ப பிஸியாவும் இருக்கேன். இப்போ நீ இங்க இருந்து கிளம்பலாம். நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டாம். என்ன இன்னும் இதை சொல்ல வேண்டியிருக்கா? இந்த வார்த்தை நிஜமாவே உன் மனசுல இருந்தா சொல்றியா? வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஒருவேளை உன்கிட்ட சாரி சொல்லணும்னு எதிர்பார்த்தியா? இல்ல உன்னை பார்த்த உடனே உன் கூட வந்துருவேன்னு நினைச்சியா? இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சொல்லுவேன் தானே நீ ஆசைப்பட்ட. நீ ஏன் இப்படி பேசுற? என்னோட உண்மையான கடமை என்னன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, எனக்கு இப்ப புரியுது. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ என்ன பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கல. இதெல்லாம் வேணும்னு பண்ணிட்டு இருக்க. சோ இப்போ நீ என்ன சுத்தமா என் மனசுல அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ நான் விரும்பின ஜேசன் இல்ல. நீ ரொம்ப மாறி போயிட்ட. இல்ல, என்னோட உண்மையான கேரக்டர் இதுதான். இத்தனை நாளா வேஷம் போட்டுட்டு இருந்தேன். சரி, நான் கிளம்புறேன். குட் பை ஜேசன். உன் மனசுல இருந்து என்ன அழிச்சிரு. Hey, pretty girl. Are you okay?
Yeah, I'm okay. You are my special lucky lady because you are my first today. Oh, lucky lady. எனக்காக ஒரு சாங் பாட முடியுமா? No money. It's my treat. என்ன விடுங்க. சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இப்ப திருப்தியா இருக்கா? நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் கவலையா தான் இருக்கேன். அந்த பொண்ணு செய்யற முயற்சி எல்லாம் பார்த்தா உன்னை விடமாட்டா போல இருக்கு. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ உங்க பையன் விரும்பின பொண்ணு. நான் உயிருக்கு உயிரை நேசிச்ச முதல் பொண்ணு அவதான். சரி, சோ வாட்? அந்த பொண்ணுக்காக நம்ம கம்பெனியை விட்டு கொடுக்க போறியா? நம்ம எம்ப்ளாயிஸ், அவங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் மறந்துட்டு போறியா? சொல்லு. உங்க அப்பாவுக்கு நீ செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் என்னாச்சு? நீ வேணா முன்ன பின்ன யோசிக்காம நம்ம கம்பெனியை ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா இது உருவாக்குறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு தூரம் பாடுபட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். அவர் கஷ்டத்தை நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? தயவு செஞ்சு நிறுத்துங்க. சரி, உங்க அப்பாவோட கனவு விடு. ஜெஸ்ஸியோட எதிர்காலத்தை பத்தி கூட நீ யோசிச்சு பார்க்க விரும்பலையா? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். ஜான்சியா, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கொடுத்த வாக்கு மீறினீங்கன்னா என்ன நீங்க மிருகமா தான் பாப்பீங்க. Cevay, piavet, Shomchit. Chinmayka, Mishimpa. I'm sorry, நீங்க பேசுற பாஷை எனக்கு புரியல. அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லயாவது பேசுறீங்களா? நீ என்ன சொன்ன ஜோ? இந்த ஒரு பாஷையில ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமா, நீ என்னைக்கு ஐஸ்கிரீம்லாம் விற்க ஆரம்பிச்ச? உன்னை பார்த்த இந்த செகண்ட்ல இருந்து. எவ்வளவு அது? நான் உங்ககிட்ட காசு கேட்டேன். என்ன? இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு என் கூட சைட் சீங்க்கு வந்தா அதுவே போதும். ஜான்சி இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்க, அவ எங்க இருந்தாலும் நல்லதா இருப்பா. நம்ம பொண்ணு சாதாரண ஆளியா பார்க்க போயிருப்பா. நம்ம கவலைப்படுறதுக்கு அவ ஜெய்சனை பார்க்க போயிருக்கா. ஏய், முதல்ல நீ டாய்லெட் போயிட்டு வா, அப்பதான் வயிற்று வலி சரியாகும். என்னாச்சு உனக்கு? ரொம்ப வலிக்குதா? என்னாச்சுப்பா? இங்க பாரு. அம்மா பாரு. என்னாச்சு? அம்மா. ஐயோ. என்னங்க, இவன ஹாஸ்பிடலுக்கு போலாம். சீக்கிரம். ஒண்ணு இல்ல. வா. ஒண்ணு இல்லப்பா. கொஞ்சம் படுத்து. ஒண்ணு இல்ல, எந்திரி. டாக்டர். டாக்டர் சீக்கிரம் வாங்க. என் பையன் வயித்துல குடிக்குறான். என்னன்னு பாருங்க. சீக்கிரம் பாருங்க சார். வாங்க. டாக்டர் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியல. வயித்து வலி ரொம்ப இங்க கொண்டு போய் படுக்க வை. 이러면은 안 되는 걸 알아. 거짓말이란 말하면 내 마음이 다시 돌아갈까. 눈물이 나 너무 미안해서 눈길을 못 주고 가슴 아파. 첫마디를 뭘로 해 생각하면 뚜뚜뚜뚜뚜뚜뚜뚜뚜 빠빠빠빠빠. 그댄 자꾸 나를 나쁜 마음 먹게 그대를 잊는 마음 내게는 정말 아니야. 너무 나쁜 마음이야. 너무 나쁜 마음이야.
너무나 இது என்னோடது. நானா இதை முதல்ல எடுத்தேன். நான் தான் இதை முதல்ல பார்த்தேன். மரியாதை ஷூ விடு. முடியாது. விடுன்ற. மேடம் ப்ளீஸ் விடுங்க. விடு. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னு நாங்க வேற ஷூ வாங்கி தரோம். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு அவ்வளோ ஷூ சைஸ் தெரியுமா சார்? சைஸா? ஹலோ, உன் கால் காட்டு. 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 என்ன பண்ற நீ? ஹே, என்ன விடு. கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. இப்ப காட்டு. முடியாது. ஏய், எங்க ஓடுற? ஏய், நில்லு. ஏய், ஏய். யார் இவன்? சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். இங்க வரீங்க, இவ்வளவு லேட் ஆச்சு. இவனும் மொபினும் கிளம்பிட்டாங்களா? நாம என்ன பண்ணலாம்? நம்மளும் கிளம்பிடலாமே. அப்ப ஓகே, மார்னிங் ஃபிளைட்ல கிளம்பிடலாம். அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க கேட்கறது ஜான்சியை பத்தி தானே மேடம்? ம். யுவனும் மொபினும் சியோலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஜோவும் ஜான்சியும் நாளை கிளம்புறதா தகவல் வந்திருக்கு மேடம். ஜான்சி அவ தகுதிக்கு மீறி நடந்துக்கிறா. ஆமா, ஜெய்சன் எங்க இருக்கான்? அவர் ஈவினிங் ஃபுல்லா போர்ட் ரூம்ல தான் இருந்தார் மேடம். இனிமேலாவது அவன் பொறுப்பா நடந்துப்பான்னு நம்புறேன். ஜேசன், நீ எப்படி இருக்க? என் கூட சண்டை போட எப்ப திரும்ப வருவ? ஜேசன், சீக்கிரமா என் கூட வா. நீ ஏரோப்ளேன் பாத்திருக்கியா? இல்ல. இந்த பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. இதத்தான் ப்ரொப்பலர்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? நீ பெருசா வளர்ந்த உடனே இதை ஓட்டி பார்க்கலாம். இப்ப இப்படி உட்காரு. இதுதான் இந்த பிளேனோட ஸ்டேரிங். இங்க இருக்கிற சுவிட்ச் எல்லாம் பாத்தியா? இந்த சுவிட்சை தான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணணும். நீ பெருசா வளர்ந்த உடனே நான் உனக்கு பிளேன் ஓட்ட கத்து கொடுக்குறேன். சரியா? இப்போ உன் பேர் என்ன? நான் ஜேசன். ஜேசன் யாரு? நான் உங்க பையன். அப்பா இல்லாதப்ப நீ என்னென்னலாம் செய்யணும் சொல்லு பார்க்கலாம். நான் நம்ம கம்பெனியையும் ஜெஸியையும் அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன். நிஜமா? நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. எஸ் சார். எஸ் சார். ஹேய் ஜோ, எங்கடா? ஹேய் இங்க. ஹேய் மிக்கி. டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, எப்போ வந்த? வந்து 2 days ஆகுது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பார்க்காம போற பாத்தியா? உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இருப்ப? நாங்க இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சான்ஸே இல்ல. பின்ன என்ன? நான் உன்னை போக விட்டா தானே நீ போவ? டேய் ஜோ, ப்ளீஸ் டா, என் வீட்டுக்கு வந்துட்டு போடா. இல்லடா, நான் மட்டும் தனியா வரல. ஓ, இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. ஒருவேளை இவ பர்மிஷன் கொடுத்தா நீ நிச்சயம் வருவல? இதோ பாரு, நானும் ஜோவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? நைஸ் டு மீட் யூ.
எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்புக்கு ரொம்ப முடியல. அதனால நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என் வீட்டுக்கு வரலாம்ல? ஒரே நாள் தான். சரி வரோம். எஸ். லெட்ஸ் கோ. ஒரு நாள் தங்கிட்டு போறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். சரி வா போலாம். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. இப்பதான் எனக்கு சந்தோஷம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஜோக் ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப அழகா பேசுற. உனக்கு எப்படி எங்க லாங்குவேஜ் தெரியும்? ஜோக் கொரியன் ஆச்சே. ஜோக்காகவே நீ இந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டியா? ஏய் தொடாத. இதுல ஜோ மட்டும் தான் குடிக்கணும். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. லஞ்சுக்கு ரொம்ப ஜோ முதல்ல நீ சாப்பிடு. எடுத்துக்க. அந்த பொண்ணு பொண்ணும் அவ்வளவு கியூட்டா இல்ல. அவ குள்ளமாவும் ஷேப்பே இல்லாம இருக்கா. அதுவும் இல்லாம அவ என்ன தீனி திங்கறான்னு நீ பார்த்தல. என்னடா சொல்ல வர? அவ நிஜமாவே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானா? நீ என்ன நினைக்கிற? உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தானே? என்ன நீ அவளை எப்ப பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்க. நான் அதை கவனிச்சேன். அப்புறம் நீ சோஃபியா கிட்ட கூட இப்படி சிரிச்சு பேசினது இல்ல. ஜான்சியோட ரூம் நம்பர் என்னன்னு விசாரிங்க. என்ன செக் அவுட் பண்ணியாச்சா? சரி. ஜேசன் சார், நீங்கள் ஷங்காய் கிளம்ப டைம் ஆயிடுச்சு. ஜோ எப்போ ஹோட்டல் விட்டு கிளம்பலாம்? தெரியல சார், ஆனால் இந்த ஊரில் தான் இருக்காரு. நிஜமாவா? ரூம் செக் அவுட் பண்ணலையா? அவர் ஜான்சியை கூட்டிட்டு இங்கே இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கா? எந்த ஃப்ரெண்டு? விசாரிக்க சொல்கிறேன் சார்.
தேவையில்ல விடுங்க.